பாகம் 5 தேசிய மரபுத் திங்கள் நிகழ்வு நிதிகளை உண்டுபருத்த மணிவண்ணனும் அவனது அல்லக்கைகளும் அன்றிலிருந்து பல புதிய திட்டங்கள் தீட்டினர். இவ்வாறான நிகழ்ச்சிகள் என்றால் அதற்கு அதிக முதலீடு தேவை. அதை தங்கள் சொந்த செலவில் போட்டு செய்ய விரும்பாத போலிகள் கோவில்களில் கை வைக்கத் தொடங்கினர். கோவில் நிர்வாக குழுக்களை தங்களது வலைக்குள் விழ வைத்தனர். தாங்கள் சொல்வதை செய்யக்கூடிய தலையாட்டிகளை கோவில் தலைவர் பொறுப்பாளர்களாக்கினர். தேர்தலில் நிற்கும் எதிர்தரப்பினரை தங்களது அதட்டல்களுக்கு அடிபணிய வைத்து தேர்தல்களில் இருந்து விலக வைத்தனர். தேர்தல் நடந்தது, யாரும் போட்டியிட இல்லாததால் நிர்வாகத்தை தங்கள் வசப்படுத்தினர். இன்று கோவில் இவர்களுக்கு ஒரு தங்கவாத்து. கோவில் நிதிகளை சூறையாடி பொய்க்கணக்குகள் காட்டப்பட்டு நிதிகளை எடுத்து பெரும் நிதி எடுக்கப்பட்டு இன்று தங்களால் எதுவும் செய்யலாம் என்ற இருமாப்புக்கு ஆகியுள்ளனர். இன்னொரு விடயம், இதுவரை தலைவரே தனது பிறந்த நாள் செய்யாதவர். அவரது பிறந்த நாளை ஆடம்பரமாக சத்ரோயல் மண்டபம் எடுத்து $10,000 கொடுத்து ஒரு நாளுக்கு எடுத்து செய்யும் அளவுக்கு இவர்களின் போலித் தேசியம் மொன்றியல் மக்களை முட்டாள் என நினைத்துவிட்டது. ரொறொன்ரோவிலிருந்து இசைக்குழு, சவுண்ட், எல்இடி என்று எவ்வளவு செலவு! இன்று மொன்றியலில் இவர்களின் ஆட்டத்துக்கு காரணம், தேசியம் என்ற மாயைக்குள் மக்களை வைத்து கொண்டு தேசிய கொடி என்ற பிம்பத்தை முன்னிறுத்தி தேசிய கொடி ஏற்றாதவர்கள் தேச துரோகி என சொல்லி மக்களை முட்டாளாக்கும் நம்ப வைத்து கொண்டிருப்பதே.